வணக்கம். இறை 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 கிடைக்கும். யோகிகளுக்கும் சித்த பிரம்மை நிலை உள்ளவர்களுக்கும் இறை கிடைக்கும். நிச்சயமாக இறை கிடைக்கும், உணவு கிடைக்கும். யோகிகள் தியானித்து ஒரு இடத்திலே இருப்பார்கள். அந்த இறை பிரபஞ்சாற்றலிலே இருப்பார்கள். அவர்கள் கடந்து செல்வதில்லை, ஒரே இடத்துல இருப்பார்கள். ஆனால் இறை அவர்களை நோக்கி வரும். பிரபஞ்ச ஆற்றலால் இறை அவர்களை நோக்கி வரும். கண்டிப்பாக இறை அவர்களுக்கு கிடைக்கும், உணவு கிடைத்துவிடும். அதே போல் இந்த பிரம்மை நிலை உள்ளவங்க அலைந்து திரிந்து அங்கே இங்கே திரிவாங்க. ஆனால் அவங்களுக்கும் இறை கிடைத்து கொண்டு தான் இருக்கிறது, உணவு கிடைத்து கொண்டு தான் இருக்கிறது. ஆனால் அந்த இருவருக்கும் நிலையிலே உணவு கிடைப்பதில் ஒரு நிலை உண்டு. யோகிகளுக்கு பிரம்ம ஆற்றலால், இறை ஆற்றலால், இறை சார்ந்த நிலை உள்ளவர்களால் கிடைக்கக்கூடிய உணவு நிறைய கிடைக்கும், அப்படித்தான் கிடைக்கும். ஆனால் சித்த பிரமை உள்ளவர்களுக்கு இறக்கப்பட்டவர்களுடைய நிலையில் உணவு கிடைக்கும். அவர்களை பார்த்து இறக்கப்பட்டு தான் கிடைக்கும். ஆனால் இருவருக்கும் உணவு கிடைக்கிறது. இரு வழிதான் வெவ்வேறாக இருக்கின்றது. ஆனால் இருவரும் உணவு கிடைத்துவிடும். அவர்கள் இருவருக்கும் உணவு கிடைத்துவிடும். அவர்கள் உணவுக்காக அலைந்து திரிவதில்லை. அந்த பிரபஞ்சாற்றல் உள்ள யோகிகளும் ஞானிகளும் அலைய மாட்டார்கள். உணவுண்டு உண்பதற்காக அலைய மாட்டார்கள். இருந்த இடத்திலேயே அவர்களுக்கு உணவு இறை கிடைத்துவிடும். இறை நிலை உள்ள ஆற்றல் உள்ள நபர்களால் இறை கிடைத்துவிடும். ஆனால் இவர்கள் அங்கே இங்கே அலைந்த பிரமை உள்ள நிலை உள்ளவர்கள், சுவாதீனம் இல்லாத நிலை உள்ளவர்கள் அங்கே எல்லா பக்கமும் அலைந்து திரிவார்கள், ஒரு இடத்துல இருக்க மாட்டாங்க. ஆனால் அவருக்கு கண்முன் இறக்கப்பட்டு அந்த அவர்களுக்கும் உணவு கிடைத்துவிடும். இரண்டு பேருக்குமே உணவு கிடைக்கும். ஆனால் இறையாற்றல் இரக்கம் இரண்டு வழியாக இருவர்களுக்கும் கிடைக்கும்.